கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையும் புகழும் ஸ்தோத்திரமும் உண்டாவதாக. இந்த நல்ல இனிதான நேரத்திலே தேவனுடைய பிரசன்னம் நம்மை மூடி மறைக்கும்படியாக நாம் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்து இந்த நாள் தியானத்திற்குள்ளாக நாம் கடன் செல்வோம். கண்களை மூடுவோம். எங்களை நேசிக்கும் எங்களெல்லாம் ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் எங்களுக்கு போதுமானது. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தில் எங்களுக்கு இளைப்பாறுதல் உண்டு, இங்கே எங்களுக்கு பாதுகாப்பும் உண்டு. அந்த நம்பிக்கையின் பேரிலே வந்திருக்கிற எங்களுக்கு உம்முடைய வார்த்தையினாலே நீர் எங்களோடு பேசும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேள் நல்ல தகப்பனே, ஆமென். இந்த நாளிலுமாக நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கற்றுக்கொள்ள இருக்கிற பாடமானது மோசேயினுடைய மறுக்கும் காரணங்கள் என்ற தலைப்பிலே நாம் தேவ செய்தியை நாம் படிக்க இருக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் இந்த மோசேயை எரிகிற செடிகள் அண்டைகளே கண்டபோது இந்த மோசேயினிடத்திலே சில வாக்கு தத்தங்களையும் கொடுத்து ஆண்டவர் வழிநடத்தினார். இந்த மோசேயை ஆண்டவர் அழைக்கும் போது மோசே தன்னுடைய வாழ்க்கையினுடைய முதல் 40 வயதை எகிப்தின் அரண்மனையிலும் இரண்டாவது 40 வயதை வனாந்திரத்தில் ஆடு மேய்ப்பனாகவும் இருந்து கழித்த பிற்பாடு 80 வயது நிரம்பின ஒரு மனிதனாக இருக்கும்போதே தேவனாலே அழைக்கப்பட்டான். இந்த அழைப்பிற்கு மோசே என்ன விதமான ஒப்புதலை கொடுத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, இந்த அழைப்பிற்கு தன்னை மறுத்து கொள்ளும்படியாக, இந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு தன்னிடத்தில் இருக்கக்கூடிய சில குறைகளை சொல்லி இந்த அழைப்பை தட்டி கழிப்பதற்காக மோசே சில வகை தேடினார். அதுக்கு முன்பதாக நாம் மோசே எதற்காக அழைக்கப்பட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலே 400 வருஷங்களாக அடிமைப்பட்டு அங்கே உபத்திரவங்களை அனுபவித்து அடிமைகளாக தன்னுடைய நாட்களை கழித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மீண்டுமாக தேவன் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்த தேசத்திற்குள்ளாக கடந்து செல்ல வேண்டும் என்றும் அங்கே தேவனுக்கு பிரியமான தொழுகையை செய்து பலியை செலுத்த வேண்டும் என்பதற்காக அவர்களை மீட்கும்படியாக மீட்பின் ஊழியத்தை செய்வதற்காக ஆண்டவர் மோசேயை தெரிந்து கொள்கிறார். எனவே இந்த மோசேயை ஆண்டவர் அழைத்த போது மோசே இந்த அழைப்பிற்கு தான் தகுதியற்றவன் என்பதை தன்னுடைய மனதிலே நினைத்து கொண்டபடியினாலே இந்த மோசே இந்த அழைப்பை ஏற்பதற்கு சில காரணங்களை அவன் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த மோசே இந்த அழைப்பை ஏற்பதற்கு முதலாவதாக அவன் சொன்னது என்ன பதில் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, யாத்ராகமம் 3வது அதிகாரம் 11ஆம் வசனத்தை நாம் வேதத்திலிருந்து நாம் பார்ப்போம். வேதம் சொல்லிக்கிறது, அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, பார்வோன் இடத்துக்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம் என்றான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எம்மாத்திரம் என்று சொன்னால் இன்னொரு முறையில் பார்க்கும்போது ஆண்டவரை பார்த்து கேட்குறான், ஆண்டவரே நான் யார் ஆண்டவரே, நான் உங்களை போய் மீட்டுட்டு வருவதற்கு? இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திய தேசத்திலிருந்து நான் மீட்டு கொண்டு வருவதற்கு எனக்கு என்ன தகுதிகள் இருக்கிறது, நான் யாரு என்று சொல்லி இந்த மோசே ஆண்டவரை பார்த்து கேள்விகளை கேட்கிறதை நாம் பார்க்கிறோம். எனவே இந்த மோசே ஒரு 80 வயது நிரம்பினவனாக இருந்தாலும் தேவனுடைய கனமான அழைப்பிற்கு தன்னை ஒழித்து கொள்ளலாம் என்று சொல்லி அவன் வகை தேடின போதிலும் பரலோகத்தின் தேவன் செய்த செயல் என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும்போது அடுத்து 12ஆம் வசனத்தை பார்ப்போம். யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நாம் வேதத்திலிருந்து நாம் பார்ப்போம். வேதம் சொல்லிக்கிறது, அதற்கு அவர், நான் உன்னோடே இருப்பேன், நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின் நீங்கள் இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள், நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம் என்றார் என்று சொல்லலாம் பார்க்கிறோம். எனவே தேவனாகிய கர்த்தர் மோசேக்கு ஒரு உறுதியை அளிக்கிறார், ஒரு நிச்சயத்தை ஏற்படுத்துகிறார். என்ன விதமான உறுதித்தன்மை என்னென்னு சொன்ன பார்க்கும்போது, நான் உன்னுடனே இருப்பேன் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் மோசேயின் இடத்திலே வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். எனவே இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வந்த பின் இந்த மலையிலே தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள், அது வரைக்கும் நான் உன் கூட இருப்பேன் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் மோசேக்கு அவர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறவராக இருக்கிறார். மோசே சொன்னார், ஆண்டவரே நான் யார் என்று சொல்லி ஒரு புறத்தில் சொல்லியிருந்தாலும் ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் கூட இருக்கிறேன், நீ புறப்பட்டு போவதற்காக ஆயத்தப்படு. ரோமரின் நிருபம் 8வது அதிகாரம் 31ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது, இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலும் பரலோகத்தின் தேவன் சில நம்பிக்கையை கொடுக்கிறவராக இருக்கிறார். ரோமர் 8வது அதிகாரம் 31ஆம் வசனத்தை நாம் பார்ப்போம் என்றால் வேதம் சொல்லியிருக்கிறது பாருங்க, இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்?
தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? ஆண்டவர் மோசேக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. நான் உன் கூட இருப்பேன் என்று சொல்லி வாக்குத்தத்தம் கொடுத்த ஆண்டவர் இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலே நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய சத்தியம் எந்த வடிவத்தில் இருக்கிறதுன்னு சொல்லலாம் பார்க்கும்போது, தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? எனவே ஆண்டவர் இன்னைக்கு மோசே கூட இருப்பாரு என்று சொன்னால், மோசேயை யாரால எதிர்க்கக்கூடும்? பார்வோனால எதிர்க்கக்கூடுமா? கூடாதே. அதே போல பார்க்கும்போது மோசேயோடு தேவன் இருப்பது போல இன்றைக்கு என்னோடும் உங்களோடும் ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து இருப்பார் என்று சொன்னால், உங்களையும் என்னையும் யாரால் எதிர்க்கக்கூடும்? ஒருவராலும் கூடாதே. எனவே தேவன் நம்முடைய பட்சத்தில் இருப்பார் என்று சொன்னால், நமக்கு விரோதமாய் நிற்பவன் ஒருவனும் இல்லை என்பதை நம்முடைய மனதிலே நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைகளாக இருந்த போதிலும் அவர்கள் ஏங்கி பிரயாசித்த சுதந்திர வாழ்க்கை ஒன்று இருக்கிறது. அந்த சுதந்திர வாழ்க்கையை கொடுப்பதற்காகவே ஆண்டவர் இந்த மோசேயை தெரிந்து கொள்கிறவர்களாக இருக்கிறார். இந்த மோசேயோடு ஆண்டவர் இருந்து இந்த இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்துவதற்காக ஆண்டவர் மோசேயை பயன்படுத்துகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 5வது 6வது வசனத்தை நாம் பார்ப்போம். வேதம் சொல்லுகிறது, 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 5வது 6வது வசனத்தை நாம் பார்ப்போம். வேதம் சொல்லுகிறது, எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதற்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல. எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. எனவே இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் உங்களையும் என்னையும் அழைத்த நோக்கத்திற்கு நாம் தகுதியுள்ளவர்களா சொல்லலாம் பார்க்கும்போது, எங்களாலே அல்லது நம்மாலே நாம் தகுதியானவர்கள் அல்ல. நாம் தேவனால் தகுதியாக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். 6வது வசனம் வேதம் சொல்லுகிறது பாருங்க, புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் இருக்கும்படி அவரே எங்களை தகுதியுள்ளவராக்கினார். அந்த உடன்படிக்கைக்கு எழுத்திற்குரியதாய் இராமல் ஆவிக்குரியதாய் இருக்கிறது. எழுத்து கொள்ளுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது என்று சொல்லலாம் பார்க்கிறோம். எனவே எழுத்து மனுஷனை கொள்ளுகிறது, ஆனால் ஆவியோ உயிர்ப்பிக்கிறது என்று நாம் பரிசுத்த வேதத்திலே நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் இன்னைக்கு தேவனாகிய கர்த்தர் உங்களையும் என்னையும் தகுதி அடைய செய்கிறவராக இருக்கிறார். எனவே அப்படி ஆண்டவர் நம்மை தகுதிப்படுத்தும் போதும் சில நேரத்திலே நாம் சாக்கு போக்குகளை சொல்லி நாம் தப்பிக்கலாம் என்று சொல்லி நாம் வகை தேடுகிறவர்களாக நாம் இருப்போம். அவற்றிற்கான நம்பிக்கையாக நாம் பார்க்கும்போது பிலிப்பியர் நிருபம் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் பார்ப்போம். வேதம் சொல்லுகிறது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்வதற்கு எனக்கு பலன் உண்டு என்று நம்முடைய இருதயத்திலே நாம் எண்ணிக்கொள்ள வேண்டும். சரி, மோசேயை ஆண்டவர் அழைத்தார். மோசேயோடு இருப்பேன் என்று சொல்லி தேவன் உறுதியளித்தார். மோசேயை ஆண்டவர் தகுதிப்படுத்துகிறார். ஏனென்றால் தேவனாகிய கர்த்தரே நம்மை தகுதிப்படுத்துகிறவர் என்று சொல்லி நாம் பரிசுத்த வேதத்திலே நாம் பார்த்தோம். இப்ப இந்த மோசே அந்த எகிப்து தேசத்திற்குள்ளாக கடந்து செல்வதற்குண்டான எல்லா பாதுகாப்பின் நம்பிக்கையும் அவர் பெற்றிருக்கிறார். அது மாத்திரம் அல்ல, மோசே அடுத்தும் பேசுறார் பாருங்க. யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது, அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் போய் உங்கள் பிதாக்களுடைய தேவன் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார் என்று அவர்களுக்கு சொல்லும்போது அவருடைய நாமம் என்ன என்று அவர்கள் என்னிடத்தில் கேட்டால் நான் அவர்களுக்கு என்ன சொல்லுவேன் என்றான். எனவே மோசே கேட்கிறார் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நான் போய் இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட பேசும்போது உங்களுடைய ஆண்டவர் கூப்பிடுறான்னு சொல்லும்போது உங்க ஆண்டவர் யாருன்னு சொல்லி கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? 14 வசனமும் 15ஆம் வசனத்தை நாம் பார்ப்போம். வேதம் சொல்லுகிறது பாருங்க, நீ சொல்ல வேண்டியதாவது என்று சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அதற்கு தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேலர் புத்திரரோடு சொல்வாயாக என்றார். சரி, ஆண்டவர் சொல்றாரு, நீ அவங்ககிட்ட என்ன சொல்லு? நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லி என்னுடைய நாமத்தை நீ அவர்களுக்கு வெளிப்படுத்து. சரி, இப்ப என்ன ஆனது? மேலும் தேவன் மோசேயை நோக்கி, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் என்னை உங்களிடத்தில் அனுப்பினார் என்று நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்வாயாக. என்றைக்கும் இதுவே என் நாமம், தலைமுறை தலைமுறை தோறும் இதுவே என் பேர் பிரஸ்தாபம் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எனவே ஆண்டவர் திட்டமா சொல்றாரு, நீ போய் பேரை சொல்லு. என்ன பேர் சொல்லணும்னு சொன்ன, நான் இருக்கிறவராக இருக்கிறேன், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் என்று சொல்லி என்னுடைய நாமத்தை நீ ஜனங்களிடையிலே சொல் என்று சொல்லி ஆண்டவர் அவர்களை வழிநடத்தினார். சரி, இப்ப
இந்த மோசே ஆண்டவர்கிட்ட இன்னொரு கேள்வியை கேட்கிறாரு. என்ன கேள்வியை கேட்டாருன்னு சொல்லலாம் பாரும்போது 4ஆம் அதிகாரம் 1ஆவது வசனத்துக்கு வரும். யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 1ஆவது வசனத்தை பார்ப்போம். அப்பொழுது மோசே அவர்கள் என்னை நம்பார்கள், என் வாக்குக்கு செவி கொடார்கள், கர்த்தர் உனக்கு தரிசனமாகவில்லை என்று சொல்வார்கள் என்றான். சரி ஆண்டவரே, எல்லாம் சொன்னீங்க, நான் சொன்னாலும் அவங்க என்ன செய்வாங்க? என்னை பார்த்து என்னையும் நம்ப மாட்டாங்க, நான் சொல்லக்கூடிய ஆண்டவருடைய வார்த்தைகளையும் நம்ப மாட்டாங்க, நான் என்ன செய்வேன் என்று சொல்லி கேட்ட நேரத்தில் ஆண்டவர் மோசேயின் கையில் 3 அடையாளங்களை கொடுக்கிறார். அந்த 3 அடையாளங்கள் என்னென்ன என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, முதலாவது அடையாளம் 2ஆவது வசனத்தை சொல்லப்படுது பாருங்க. யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல, கர்த்தர் அவனை நோக்கி உன் கையில் இருக்கிறது என்ன என்றார். ஒரு கோல் என்றான். அதை தரையிலே போடு என்றான். அவன் அதை தரையிலே போட்டபோது அது சர்ப்பமாயிற்று. மோசே அதற்கு விலையோடினான். எனவே ஆண்டவர் சொன்னார், முதல் அடையாளம் என்னன்னு சொன்னா, உன் கையில் இருக்கிறது என்ன? ஒரு கோல், அதை கீழே போடு, சர்ப்பமாக மாறினது. அதை பார்த்ததும் மோசேக்கு பயம். இரண்டாவதாக வேதத்தை பார்க்கிறோம். 4ஆம் வசனம், அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி உன் கையை நீட்டி அதன் வாளை பிடி என்றார். அவன் தன் கையை நீட்டி அதை பிடித்த போது அது அவன் கையிலே கோல் ஆயிற்று என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அடுத்த 2வது அடையாளம், ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிற தங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் உனக்கு தரிசனமானதை அவர்கள் நம்புவதற்கு இதுவே அடையாளம் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் மோசேயின் இடத்திலே உரைத்தார். அதுக்கப்புறம் 2வது என்ன அடையாளம் கொடுக்குறாருன்னு சொல்ல பாருங்க. ஆண்டவர் மோசேயுடைய கைகளை பார்த்து உன் கையை உன்னுடைய மடியிலே போடு என்றார். அவன் தன்னுடைய கையை தன்னுடைய மடியிலே போட்டு அவன் வெளியே எடுக்கும்போது அவனுடைய கை உறைந்த மலையை போல வெண்குஷ்டம் நிறைந்ததாக இருந்தது. ஆண்டவருக்கு முன்பதாக மோசே அந்த கையை காட்டி, ஆண்டவரே இது என்ன ஆயிற்று என்று சொல்லி அவன் கேட்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, திரும்பவும் உன்னுடைய கையை நீ உன் மடியிலே போடு என்றார். அந்த கையை அவன் மடியிலே போட்டு எடுக்கும் போது அவனுடைய கையானது இயல்பு நிலைமைக்கு திரும்பினதாக இருக்கிறது. அது சதை, நல்ல சதையை போல, மற்ற சதையை போல மாறிற்று என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 3ஆவதாக இன்னொரு அடையாளத்தையும் இந்த மோசேக்கு ஆண்டவர் கொடுத்து அனுப்புறார். என்ன விதமான அடையாளம் என்று சொல்லலாம் பார்க்கும்போது, இந்த 2 அடையாளங்களை பார்த்து அவர்கள் நம்பவில்லை என்றாலும் நீ என்ன செய், இந்த 3ஆவது அடையாளத்தை நீ கண்டிப்பாக செய். 9ஆம் வசனம் சொல்லியிருக்கிறது, இவ்விரண்டு அடையாளங்களையும் அவர்கள் நம்பாமலும் வாக்குக்கு செவி கொடாமலும் இருப்பார்களானால் அப்பொழுது நீ நதியின் தண்ணீரை கொண்டு நிலத்தில் ஊற்றுவாயாக, நதியில் மொண்ட தண்ணீரை வெட்டாந்தரையிலே அது இரத்தமாக மாறும் என்றார். மோசே இந்த காரியத்தையுமே செய்திருந்தான். எனவே மோசே இந்த 3 விதமான அடையாளங்களை பெற்று இஸ்ரவேல் ஜனங்களை மீட்கும்படியாக கடன் செல்கிறார். மோசேயோட தேவ என்று சொல்லி வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. மோசேயோட இருப்பதற்கான சில அடையாளங்களை ஆண்டவர் கொடுத்து அனுப்புறாரு. மோசேயை தகுதிப்படுத்தி ஆண்டவர் வழிநடத்துகிறவராக இருக்கிறார். இப்ப பார்க்கும்போது மோசே இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இன்னொரு சாக்கு போக்கு சொல்றார். 10வது வசனத்தை நாம் பார்ப்போம். மோசே கர்த்தரை நோக்கி என்ன சொல்றாருன்னு சொன்னா பாரும்போது, இதற்கு முன்னாவது தேவரீர் உமது அடியனோட பேசினதற்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்கு வாயும் மந்தனாவும் உள்ளவன் என்றான். ஆண்டவரை பார்த்து மோசே சொல்றான், ஆண்டவரே இதெல்லாம் செஞ்சு காட்டினீங்க, எல்லாம் சரிதான். இப்ப என்னன்னு சொல்லலாம் பார்க்கும்போது, நான் திக்கு வாயை உடையவன், என்னால தெளிவாக பேச முடியாது. ஆண்டவர் அதற்கும் என்ன சொன்னார் என்ன சொல்லலாம் பார்க்கும்போது 11ஆம் வசனத்திலே அதற்கான பதிலை கொடுத்திருக்கிறார் பாருங்க. அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யார்? ஊமையனையும் செவிடனையும் பார்வையுள்ளவனையும் குருடனையும் உண்டாக்கினவர் யார்? கர்த்தராகிய ஆண்டவர் நான் அல்லவா? ஆதலால் நீ போ, நான் உன் வாயோட இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்றார். அவன் சொன்ன இடத்துல எல்லாத்துலேயும் ஆண்டவர் அவர் கூட இருக்கிறாரு. ஒரு அனுபவம் என்ன, ஒரே ஒரு எளிமையான பாடம் என்னன்னு சொன்னா பார்க்கும்போது நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது, நம்முடைய வாழ்க்கையில் நம்மளுடைய என்ன இடத்துல நம்ம குறைகளை பார்க்கிறோமோ அந்த குறைகளை நாம் ஆண்டவரிடத்திலே சொல்லும்போது அந்த குறையுள்ள ஸ்தலத்தில் பரலோகத்தின் தேவன் நமக்காக இறங்குகிறவராக இருக்கிறார். எனவே அதுதான் நமக்கு கிடைக்கக்கூடிய பாதுகாப்பு. இந்த மோசேக்கு கிடைத்த பாதுகாப்பு என்னன்னு சொல்லலாம் பார்க்கும்போது, அவருடைய குறைகளை எல்லாம் இயேசுவினிடத்திலே ஒன்று ஒன்றாக சொல்லி வருகிறார். கர்த்தராகிய ஆண்டவர் அந்த குறைகளை எல்லாம் அறிந்த பிற்பாடு அந்த இடத்திலே எல்லா சூழ்நிலையிலும் தேவன் மோசேயோடு இருப்பதாக அவர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறவராக இருக்கிறார். இதெல்லாம் ஏற்றுக்கொண்ட பிற்பாடு இந்த மோசே இந்த இஸ்ரவேல் ஜனங்களை மீட்பதற்காக அவர் கடன் செல்கிறார்.
எனவே இதெல்லாம் கடந்து செல்வதற்கு முன்பதாக இந்த மோசேயினுடைய வார்த்தை என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும்போது 14ஆம் வசனத்தை நாம் பார்ப்போம். யாத்ராகமம் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் பார்ப்போம். அப்பொழுது கர்த்தர் மோசேயின் மேல் கோபம் உண்டவராகி, லேவியனாகிய ஆரோன் உன் சகோதரன் அல்லவா, அவன் நன்றாய் பேசுகிறவன் என்று அறிவேன். அவன் உன்னை சந்திக்கும்படி புறப்பட்டு வருகிறான், உன்னை காணும்படி அவன் இருதயம் மகிழும் என்றான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே இவ்வளவு அடையாளத்தை செய்ததுக்கு அப்புறமும் இந்த மோசே ஆண்டவரை பார்த்து சொன்னது என்னன்னு சொல்லலாம் பார்க்கும்போது, ஆண்டவரே இதெல்லாம் செஞ்சீங்க சரிதான், ஆனால் ஒன்று என்னன்னு சொல்லலாம் பார்க்கும்போது, எனக்கு பதிலாக வேற யாரையாவது அனுப்புறதுக்கு நீங்கள் சித்தமாக இருக்கிறீங்களா என்று சொல்லி இந்த மோசே ஆண்டவரிடத்திலே கேட்டபோது ஆண்டவர் கோபம் கொள்கிறவராக இருக்கிறார். தேவ ஜனமே, இன்றைக்கு நீங்களும் நானும் பரலோகத்தின் தேவனாலே வழிநடத்தப்படுகிறவர்களாக நாம் இருக்கிறோம். உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் நம்மை அழைக்கும் போது நம்மிடத்தில் இருக்கக்கூடிய குறைகளையே நாம் சொல்லி காட்டுவோம் என்று சொன்னால், தேவன் நமக்கு ஏற்ற நன்மைகளை செய்வாரா என்பது ஒரு கேள்வியாக தான் இருக்கிறது. ஆனால் மோசேயின் வாழ்க்கையிலே ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து இந்த மோசேக்கு எல்லா தேவைகளையுமே அவர் செய்து கொடுத்து அனுப்புகிறார். வேதத்தில் ஒரு வசனத்தை நாம் பார்ப்போம். 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 1வது வசனத்தை நாம் பார்ப்போம். 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 1ஆம் வசனம். சகோதரரே, நான் உங்களிடத்தில் வந்தபோது தேவனை பற்றிய சாட்சியை சிறந்த வசனிப்போடாவது ஞானத்தோடாவது அறிவிக்கிறவனாக வரவில்லை. எனவே தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு நம்மை தெரிந்து கொள்கிறார் என்றால், எடுத்ததும் நம்ம எல்லாமே படித்து முடித்த ஒரு பெரிய வசனிக்கும் வீரர்களோ அல்லது ஞானத்தை படைத்த வீரர்களோ நாம் அல்ல. ஆனால் தேவன் நம்மை எப்படி கொண்டு வருகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 3ஆம் 4ஆம் வசனத்தை பார்ப்போம். அப்போஸ்தலரை ஆண்டவர் எப்படி தெரிந்து கொண்டார் என்று நாம் பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது, அல்லாமலும் நான் பலவீனத்தோடும் பயத்தோடும் மிகுந்த நடுக்கத்தோடும் உங்களிடத்தில் இருந்தேன். உங்கள் விசுவாசம் மனுஷனுடைய ஞானத்தினால் அல்ல, தேவனுடைய பலத்தில் நிற்கும்படிக்கு. அப்படி என்றால் நம்மளுடைய அழைப்பிலே இன்றைக்கு நம்மை ஒப்பு கொடுக்கும் போது நாம் பலவீனத்தோடும் மிகுந்த பயத்தோடும் நடுக்கத்தோடும் நம்ம இருக்கும்போது நம்மளுடைய விசுவாசமானது தேவனிடத்திலே நம்மை பலப்பட செய்கிறதாக இருக்கிறது. ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து சீஷர்கள்லாம் அழைத்தார். சீஷர்கள்லாம் பெரிய பெரிய கல்விமான்களோ அல்லது பெரிய பெரிய செல்வ சீமான்களோ அல்ல. இந்த சீஷர்கள் எல்லாம் சாதாரண எளிமையான நிலைமையிலே பணியாற்றி கொண்டு மீன் பிடிக்கும் வேலையை செய்து கொண்டிருந்தவர்கள். அப்படிப்பட்ட தாழ்வான நிலைமையில் இருக்கக்கூடிய 12 சீஷர்களை கொண்டு ஆண்டவர் இந்த உலகத்தையே ரட்சிப்பின் செய்தி, இந்த உலகம் முழுவதற்குமே ரட்சிப்பின் செய்தியை சுமந்து செல்வதற்காக பயன்படுத்தினார். இன்றைக்கு இந்த மோசையை பயன்படுத்துவது ஆண்டவருக்கு ஒரு அரிய காரியமாக இருக்குமா என்று சொல்லலாம் பார்க்கும்போது ஆண்டவருக்கு அது கிடையாது. இன்னைக்கு உங்களையும் என்னையும் ஆண்டவர் பயன்படுத்துவாரா என்று சொல்லலாம் பார்க்கும்போது ஆம், நிச்சயமாக பயன்படுத்துவார். எப்போது நம்முடைய குறைகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நாம் நிறைவாக மாற்றுகிறோமோ அப்போது தேவன் உங்களையும் என்னையும் அவர் பயன்படுத்துவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். இந்த மோசே அவர் போகும்போது ஆண்டவர் அவர் வாக்குத்தத்தம் கொடுத்து அனுப்புனாரு. என்ன சொன்னா பாருங்க, நீ பேச வேண்டியதெல்லாம் உன்னுடைய சகோதரனாக இருக்கிற ஆரோன் உன் கூட இருந்து இந்த காரியங்கள்லாம் வெளிப்படுத்துவார் என்று சொல்லி மோசையை ஆண்டவர் வழி நடத்தி வைத்தார். அப்போஸ்தலரின் புத்தகம் 10வது அதிகாரம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10வது அதிகாரம் 24ஆம் வசனத்தை நாம் வேதத்திலிருந்து நாம் பார்ப்போம். வேதம் சொல்லிருக்கிறது, மறுநாளிலே செசரியா பட்டணத்தில் பிரவேசித்தார்கள். கொர்நேலியு தன் உறவின் முறையாகவும் தன்னுடைய விசேஷித்த சிநேகிதரையும் கூட வரவழைத்து அவர்களுக்காக காத்திருந்தார். சரி, எதற்காக அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 33ஆம் வசனத்தை பார்ப்போம். அந்தபடியே நான் உடனே உம்மிடத்திற்கு ஆள் அனுப்பினேன். நீ வந்தது நல்ல காரியம். தேவனாலே உமக்கு கட்டளையிடப்பட்ட யாவையும் கேட்கும்படிக்கு நாங்கள் எல்லாரும் இப்பொழுது இங்கே தேவ சமூகத்தில் கூடியிருக்கிறோம். எல்லாரும் ஆண்டவருடைய கட்டளைகளை கேட்கும்படியாக வருகிறார்கள். தேவ ஜனமே, இன்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டவருடைய கட்டளையை கேட்பதற்காக ஆவலோடு கூடி வருகிறோமா? இந்த மோசே தேவனுடைய கட்டளையை கேட்பதற்காக கடைசியில் அவன் ஒத்துக்கொண்டான். இயேசுனுடைய சீஷர்கள் தேவனுடைய கட்டளையை கேட்பதற்காக அவர்கள் ஒத்துக்கொண்டார்கள். இந்த மோசே பிற்பாடு அவன் செய்த ஊழியத்திலும் அவனுடைய தியாகமற்ற பணி, அந்த தியாகமான அந்த பணியிலும் அவன் வெற்றி சிறந்தவனாக கருதப்பட்டான். இன்றைக்கு நீங்களும் நானும் தியாகத்தோடு செயல்படுவோமா? அந்த தியாகத்தோடு செயல்படும் நேரத்திலே நீங்களும் நானும் தேவனுக்கென்று வெற்றியை பெறுகிறவர்களாக நாம் நிச்சயமாக நாம் இருப்போம்.
மீண்டுமாக நாம் கடந்து வருவோம். யாத்ரா 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திற்குள்ளாக நாம் கடந்து வருவோம். வேதம் சொல்கிறது, அப்பொழுது கர்த்தர் மோசேயின் மேல் கோபம் உண்டவராகி, லேவியனாகிய ஆரோன் உன் சகோதரன் அல்லவா, அவன் நன்றாய் பேசுகிறவன் என்று அறிவேன், அவன் உன்னை சந்திக்க புறப்பட்டு வருகிறான், உன்னை காணும் போது அவன் இருதயம் மகிழும். எனவே தேவனாகிய கர்த்தர் இந்த மோசேக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்து அனுப்புறாரு, உன்னுடைய அண்ணன் வந்துட்டு இருக்கிறாரு, நீ போய் அவரை சந்திக்க ஆயத்தப்படு. 15ஆம் வசனம் சொல்லியிருக்கிறது, நீ அவனோட பேசி அவன் வாயில் வார்த்தைகளை போடு, நான் உன் வாயிலும் அவன் வாயிலும் இருந்து நீங்கள் செய்ய வேண்டியதை உங்களுக்கு உணர்த்துவேன். அவன் உனக்கு பதிலாக ஜனங்களோட பேசுவான், இவ்விதமாய் அவன் உனக்கு வாயாக இருப்பான், நீ அவனுக்கு தேவனாக இருப்பாய். ஆண்டவர் இந்த மோசையை தெரிந்து கொண்டுட்டு ஆண்டவர் சொல்றாரு, நீ பேச வேண்டியதை உன்னுடைய சகோதரன் பேசட்டும், நீ யாரா இருப்பேன்னு சொல்ல வரும்போது உன்னுடைய சகோதரனுக்கு தேவனாக இருப்பாய். தேவ ஜனமே, ஆண்டவருடைய கிருபையினாலே அழைக்கப்பட்டவர்களே, இந்த நாளிலே நீங்களும் நானும் பெற்றிருக்கிற செய்தி என்னன்னு சொல்லலாம் பார்க்கும்போது, மோசையை போல ஆண்டவருடைய சித்தத்திற்கு தன்னை ஒப்புக் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். 17ஆவது வசனத்தை நாம் பார்ப்போம். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் மோசையை பார்த்து சொல்றாரு, இந்த கோலையும் உன் கையிலே பிடித்து கொண்டு போ, இதனால் நீ அடையாளங்களையும் செய்வாய் என்றார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் மோசையை பார்த்து சொல்றாரு, நீ போகும்போது நான் சொல்லிய அடையாளங்களையும் செய்வதற்காக நீ ஆயத்தமாக போ, உன் கையில் இருக்கிற கோலையும் நீ எடுத்துக்கொண்டு போ. அந்த ஜனங்கள் உண்மை பார்த்து கேள்வி கேட்பாங்களா? அந்த ஜனங்கள் உன்னை பார்த்து நம்ப மாட்டாங்களா? இந்த கோலை வைத்து அவங்க முன்னாடி அற்புதத்தை செய்து காட்டு. ஜனங்கள் முன்னாடி மட்டுமல்ல, அந்த பார்வோன் முன்னிலையிலும் நீ அந்த அற்புதத்தை செய்து காட்டு. இதை பார்க்கிற அவருடைய இருதயத்தை ஆண்டவர் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்வார். ஒருவேளை பார்வோனுடைய இருதயமானது இதை பார்த்த முதல் சூழ்நிலையிலே கடினமானாலும் ஒரு அனுபவம், ஒரு நேரம் வந்தது, இந்த இஸ்ரவேல் ஜனங்களை இந்த பார்வோன் கடந்து செல்வதற்காக அனுமதிக்கிறவனாக இருந்தான். எனவே இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து வந்த நாட்களிலே அவர்கள் அந்த அடிமைத்தன வீடாகிய எகிப்தை விட்டு வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட கானானை நோக்கி பிரயாணப்பட ஆரம்பித்தார்கள். எனவே அவர்களுக்கு கிடைத்த அந்த சுதந்திரத்தில் தேவனுடைய பாதுகாப்பு அவர்களுடைய தங்க ஆரம்பித்தது. இரவும் பகலும் பாதுகாக்கப்பட்டார்கள். அவர்களுடைய உஷ்ணமான நேரத்திலே அவர்களுக்கு தாகம் தணிக்க தண்ணீர் கொடுக்கப்பட்டது. அவருடைய பசி நிறைந்த வேளையிலே அவருடைய பசியை ஆற்றும்படியாக மன்னா பொழியப்பட்டது. எனவே தேவனாகிய கர்த்தர் ஒரு சிறந்த பாதுகாப்பிற்குள்ளாக நம்மை வழிநடத்துவதற்காகவே நம்மை அழைப்பு கொடுத்து நம்மை தெரிந்து கொள்கிறவராக இருக்கிறார். இந்த மோசையை அழைத்த ஆண்டவர், சீஷர்களை அழைத்த ஆண்டவர், அப்போஸ்தலர்களை அழைத்த ஆண்டவர் இன்றைக்கு உங்களையும் என்னையும் அழைப்பதற்கு அவர் ஆயத்தமுள்ளவராக இருக்கிறார். மோசேயும் சீஷர்களும் தன்னை இயேசுவிடத்திலே ஒப்புக்கொண்டு பாதுகாப்பான எதிர்காலத்தை இந்த பூமியிலே கொண்டு வருவதற்காக அவர்கள் அயராது உழைத்தது போல இன்றைக்கு நீங்களும் நானும் அப்படிப்பட்ட பாதுகாப்பை தேடுவதற்காக நாம் அயராது கிறிஸ்துவினிடத்திலே நாம் சேர்வோம். தேவன் தாமே இந்த நாளின் செய்தியை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் யாவரும் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் தேவனே, எங்கள் ராஜனே, இந்த மோசையை போல நாங்களும் எங்களுடைய பலவீனங்களையும் சொல்லியும் எங்களுடைய குறைகளை சொல்லியும் நாங்கள் உம்மிடத்திலிருந்து நாங்கள் வலிவி போவதற்கு நாங்கள் முயற்சித்தாலும் பரலோகத்தின் தேவன் எங்களுடைய குறைகளை எல்லாம் நீர் நிறைவாக மாற்றி உம்முடைய மகிமையினாலே நீர் எங்களை மூடி மறைத்து எங்களை நீர் பயன்படுத்தும்படியாக எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, உங்களாலே நாங்கள் மீட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறோம். நாங்கள் ஊழியம் செய்து மீட்டுக் கொள்கிறவர்களும் உம்மாலே பாதுகாக்கப்பட்டவர்களாக இருப்பதற்கு தேவன் கிருபை செய்தருளும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபத்தில் நல்ல தகப்பனே, ஆமென்.